இது என் பாட்டி மேல சத்தியம். பாட்டி பாட்டி ஸ்வீட் எடுத்துக்கோங்க பாட்டி. என்ன ஆகாஷ், திடீர்னு ஸ்வீட் எல்லாம் கொடுக்கற? சொல்றேன் பாட்டி, முதல்ல இந்தாங்க ஸ்வீட் எடுங்க. இந்தாங்க. அப்படி என்னப்பா சந்தோஷமான விஷயம்? என்னவா இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். ஒருவேளை நம்ம பிசினஸ்ல ஏதாவது முக்கியமான விஷயம் சக்சஸ்ஃபுல்லா நடந்துருச்சா? பாட்டி சக்சஸ் தான், ஆனா இது பிசினஸ்ல நடந்த சக்சஸ் இல்ல, என் லைஃப்ல நடந்த சக்சஸ். இன்னும் சொல்ல போனா இந்த சக்சஸ்க்கு காரணமே நீங்க தான் பாட்டி. ஏன்னா இந்த சக்சஸ் செலக்ட் பண்ணதே நீங்க தானே பாட்டி. என்னப்பா ஆகாஷ், வார்த்தைக்கு வார்த்தை சக்சஸ் சக்சஸ் சொல்றே தவிர அது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. அது பாட்டி, நிலாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம் பாட்டி. ஆகாஷ், நீ உண்மையத்தான் சொல்றியா? ஆமா பாட்டி, இத்தனை நாளா நீங்க எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் நிலாவை வேண்டாம் வேண்டான்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதான் பாட்டி புரிஞ்சிருக்கு. உண்மையிலேயே நிலா பெரிய பொக்கிஷம் பாட்டி. அவளை என்னோட லைஃப் பார்ட்னரா நீங்க செலக்ட் பண்ணதுக்கு பாட்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆகாஷ், நீ இப்படியெல்லாம் பேசுறத கேக்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா எப்படி திடீர்னு உன் மனசு இந்த அளவுக்கு மாறிச்சு? அதுக்கும் காரணமே நிலாதான் பாட்டி. என்னப்பா சொல்ற? நிலாவா? ஆமா பாட்டி. எப்படிப்பா? நிலா என்ன உயிருக்குற காதலிக்கிற பாட்டி. அது புரியாம இத்தனை நாளா நான் தேவையில்லாம அவளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன் பாட்டி. அவ என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு எனக்கு நேத்து தான் தெளிவா புரிஞ்சது பாட்டி. அதையும் அவதான் எனக்கு புரிய வச்சா. புரிய வச்சான்னா எப்படிப்பா? அவ என் பேர அவளோட நெஞ்சில பச்சை குத்திருக்கா பாட்டி. அத பார்த்த அடுத்த நிமிஷமே நான் நிலா கிட்ட மனசு ஃபுல்லா பறி கொடுத்துட்டேன் பாட்டி. இனி என் ஒய்ஃப்னா அது நிலா தானே முடிவு பண்ணிட்டேன் பாட்டி. இந்த விஷயத்த நான் நைட்டே நிலா கிட்ட போன்ல சொல்லிட்டேன் பாட்டி. என்ன இருந்தாலும் நேர்ல சொல்ற மாதிரி இருக்காது இல்லையா? அதான் அவளை இப்ப கோயில்ல மீட் பண்ணி இனி எந்த சூழ்நிலையிலையும் நான் அவளை கைவிட மாட்டேன்னு உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன் பாட்டி. ஆகாஷ், ஏன் மேல சத்தியமாவா? ஆமா பாட்டி. பாட்டி எனக்கு எல்லாமே நீங்க தானே. இந்த சந்தோஷமான விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்ல, அதான் இந்த ஸ்வீட்ஸ் வாங்கினத பாட்டி. பாட்டி இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பாட்டி? பாட்டி சீக்கிரமா எனக்கும் நிலாக்கும் என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கையோட கல்யாணத்தோட தேதியும் ஃபிக்ஸ் பண்ணிருக்க பாட்டி. சரி பாட்டி, நான் இந்த விஷயத்த அப்பா அம்மா தாத்தா எல்லார்கிட்டயும் சொல்லிடுறேன். சரி பாட்டி.
நிலா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டேங்கிறதுக்காக நீ உன் வாழ்க்கைய எப்படியோ நிரந்தரமாக்கலான்னு திட்டம் போட்டு இப்பவே என் பேரனை இந்த அளவுக்கு மயக்கிட்டியா? அதுவும் அவன் கடைசி வரைக்கும் உன்னை கைவிட்ட கூடாதுன்னு ஏன் மேல சத்தியம் வாங்கியிருக்கியா? நீ நிஜமாவே பயங்கரமான அழுதானே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். குட் குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங். ஹாய். குட் ஹாய், மார்னிங். குட் மார்னிங் மேம். மேகி, ஷிவானி ரிட்டர்ன்ஸ். இனி எனி டைம் சித்து வச்சு தென்றல கலாய்க்க போறாங்க. நமக்கு ஒரே என்டர்டைன்மெண்ட் தான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கீங்க. இப்பதான் ஆபீஸே கலர்ஃபுல்லா தெரியுது மேடம். ஹாய் தென்றல், how are you? ஃபைன் மேம். நீங்க எப்படி இருக்கீங்க? நானா? நான் எப்படி இருக்கேன்னு நான் சொல்றதை விட சித்து சொன்னா நல்லா இருக்கும்ல? ஆமா மேம். சித்து சொல்லுங்க, நான் எப்படி இருக்கேன்? செம்மையா இருக்கீங்க மேடம். நிஜமாவா? ஆமா மேடம். இப்ப நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ரோஸ் மாதிரி அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. வாவ் சித்து, வாட் எக்ஸ்பிளனேஷன். சும்மா சித்து, அப்ப நீங்க என்ன உண்மையா பாராட்டலையா? ஐயோ மேடம், நிஜமாவே அப்படியே இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம். மேடம், உங்களுக்கு இப்பதான் உடம்பு கொஞ்சம் கியூர் ஆயிருக்கு. அதுக்குள்ள எதுக்கு ஆபீஸ்ல வந்துட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நாள் வீட்ல ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல, அப்படிதானே? இல்ல, உங்களெல்லாம் பார்க்காம வீட்ல எனக்கு ரொம்பவே போர் அடிக்குது சித்து. அது மட்டும் இல்லாம எனக்கு ஆபீஸ்ல ஏகப்பட்ட ஒர்க் பெண்டிங்ல இருக்குல்ல, அதெல்லாம் நான் தானே பாத்துக்கணும். ஆமா ஆமா. நீங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம், நான் உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன். அப்படியா? இல்ல மேம், சித்துக்கு அவன் ஒர்க்கே நிறைய பெண்டிங் இருக்கு. இல்லங்க, உங்களுக்கு என்ன தேவைனாலும் நீங்க என்ன கூப்பிடுங்க. அப்படியா? மாவலே, இன்னைக்கு நீ மாட்டுனடி. என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல தென்றல். சரி, நீங்க எல்லாரும் ஒர்க்க கண்டினியூ பண்ணுங்க, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். ஓகே மேடம். மவனே, உனக்கு அவ ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ரோஸ் மாதிரி இருக்கா? ரோஸ் எங்கயாவது ப்ளூவா இருக்குமாடா? ஒரு நிமிஷம். டேய், உன்னை சாவடிச்சிருவேன். கம்முனு. சரி சரி. ஏங்க விடுங்க, மேடம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஆபீஸ் வந்திருக்காங்க. அதான் உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக சும்மா அப்படி பேசுங்க. நீ சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே மச்சான். ஆமாமா, அப்படியே மனசுல இருந்து பேசின மாதிரியே இருந்துச்சு. மேக்னா, நீ வேற ஏத்தி விட்டுறியா? ஆஹா, உண்மையை சொன்னேன். ஏங்க, நான் சொல்றத நம்புங்க. சும்மா உங்களை உற்சாகப்படுத்த தான் அப்படி பேசுனேன். நம்பிட்டேன். அப்புறம் இங்க பாரு, சிவானி தான் இப்ப ஆபீஸ்க்கு வந்துட்டால. இனி எதுக்கு எடுத்தாலும் அது வேணும், இது வேணும், அங்க போனோம், இங்க போனோம்னு எல்லாத்துக்கும் உன்னையே தான் கூப்பிடுவா. ஆனா நாய்க்குட்டி மாதிரி நீ அவ பின்னாடியே போனன்னு வெயி, அவனை உன்னை அப்படியே கொண்டுடுவேன். தென்றல், என் கேபினுக்கு கொஞ்சம் வாங்க. சிவானி மேடம் வழக்கமா ஹெல்ப்புக்கு சித்துவை தான் கூப்பிடுவாங்க. இப்பயும் உன்னை கூப்பிடுறாங்க. நான் தான் இப்ப அவங்க கிட்ட சொன்னேன்ல, இனிமே எதுனாலும் என்னையே கூப்பிடுங்கன்னு. அதான் என்ன கூப்பிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே சிவானி மேடம், உன் வார்த்தைக்கு இவ்வளவு சீக்கிரம் மதிப்பு கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தென்றல், இத வந்துட்டேன் மேடம். ஏய், தென்றலுங்கிறது உன் பேரா? உன் பேரா? உன் பேரா? உங்க பேர் தான். கொன்னுடுவேன். ச்சீ, கொன்னுடுவேன் உன்னை. சொல்லுங்க மேம், எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷூர் மேம், இட்ஸ் மை பிளஷர். சொல்லுங்க, என்ன ஹெல்ப் பண்ணணும்? அது 2014ல இருந்து 2020 வரைக்கும் உள்ள ப்ரோக்ராம் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் டிஜிட்டலா ஸ்டோர் பண்ணணும். நீங்க அந்த லிஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்து என் டேபிள்ல வைங்க, நான் சிஸ்டம்ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன்.
என்னது 2014ல இருந்து 20 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸா? அவ்ளோ ஃபைல்ஸையும் ஒவ்வொரு ரேக்கா தேடி எடுத்தா பெண்டு கண்டுடுமே. என்ன தென்றல் யோசிக்கிறீங்க? உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, நான் சித்துவ கூப்பிட்டுக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மேடம், நானே எடுத்துட்டு வரேன். ஓகே, போய் எடுத்துட்டு வாங்க. தென்றல், என்னாச்சு? மேடம் எதுக்கு உங்களை உள்ள கூப்பிட்டாங்க? அவங்க பழைய ப்ரோக்ராம் எல்லாம் டிஜிட்டலா ஆக்க போறாங்களாம். அதான் அதுக்கான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அம்மா, ஃபைல்ஸ்லாம் எங்க இருக்கு ஸ்வப்னா? அது உள்ள ரேக்ல தான் இருக்கு. அப்படியா? சரி, ஓகே, நீ இதை வச்சுக்கோ, நான் வந்துடுறேன். மேடம், ரேக்ல இருந்த எல்லா ஃபைல்ஸையும் கொண்டு வந்துட்டேன். இனிமே அவ்வளவுதான் மேடம். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஃபைல்ஸ் மட்டும் தான் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுக்கு முன்னாடி 17, 16, 15, 14 இந்த எல்லா ஃபைல்ஸும் வேணும்ல, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. அதெல்லாம் மாவா? ஆமா தென்றல். ஐயோ மேடம், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல மேடம். வேற எங்க இருக்க போகுது? நம்ம ஆபீஸ்க்குள்ள தான் இருக்க போகுது. ஸ்டோர் ரூம்க்குள்ள போய் தேடி பாருங்க, அங்கதான் எங்கேயாச்சும் இருக்கும். ஸ்டோர் ரூம்லயா? மேடம், அங்க பல்லி கரப்பாம்பூச்சிலாம் இருக்கும் மேடம். சரி, பல்லி கரப்பாம்பூச்சி தானே, புலி சிங்கம்லாம் இல்லல்ல. அப்புறம் என்ன, போங்க. சீக்கிரம் போங்க தென்றல். இவ வேணும்னே என்ன பழி வாங்குறாளே. நான் வேற என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம தேவையில்லாம இவகிட்ட மாட்டிக்கிட்டேனே. மேடம், 2016. ஏண்டா தென்றல், என்னாச்சு திடீர்னு இப்படி டல் ஆயிட்டு? ஆமாண்டி மேக்னா, அவ வேணும்னு என்ன வெச்சு செய்யறா. மேடம், வாங்க சித்து. என்ன நீங்க வந்திருக்கீங்க? தென்றல் எங்க? இல்ல, அவங்க கொஞ்சம் டயர்டா இருக்குன்னு கேண்டீனுக்கு காஃபி சாப்பிட போயிருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் மேடம். சொல்லுங்க மேடம், எந்த வருஷம் ஃபைல் எடுத்துட்டு வரணும்? ஃபைல் எல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம் சித்து. முதல்ல நீங்க உட்காருங்க. நம்மள மட்டும் அந்த ஃபைல கொண்டு வா, இந்த ஃபைல கொண்டு வான்னு பெண்ட கழட்டுனா, ஆனா இவனை மட்டும் உட்கார சொல்றா. ப்ளீஸ் சித்து, உட்காருங்க. அப்புறம் சித்து, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பார்த்து சொன்னீங்களே, நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த ஃப்ரெஷ்ஷான ரோஸ் மாதிரி இருக்கேன்னு, அது உண்மைதானா? ஆமா மேடம். முள் இருக்கிற ரோசா இல்ல முள் இல்லாத ரோசா? உங்களை போய் முள்ளு உள்ள ரோஸ்ன்னு சொல்லுவேனா மேடம்? முள்ளே இல்லாத ரோஸ் தான் நீங்க. ரியலி சித்து? யா, எஸ் மேடம், எஸ். நான் உங்க பார்வைக்கு ரோஸ் மாதிரி மட்டும்தான் தெரியறேனா இல்ல வேற மாதிரி எல்லாம் தெரியறேனா? எனக்கு நிறைய வேற மாதிரிலாம் தெரியுறீங்க மேடம். பாவி, வேற மாதிரினா என்ன மாதிரி சித்து? அது எனக்கு சரியா சொல்ல வரல மேடம். சரி, நான் ஒன்னொன்னா கேக்குறேன். நீங்க நான் உங்க பார்வையில அப்படிதான் இருக்கனான்னு எஸ் ஆர் நோ சொல்லுங்க. சொல்றேன் மேடம், சொல்றேன். நான் உங்க பார்வைக்கு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி இருக்கேனா? ஆமா மேடம், ஆமா.
அப்படியே தான் இருக்கீங்க. அப்புறம் இட்டாலியன் ரசகுல்லா மாதிரி இருக்கேனா? ஆமா மேடம், இட்டாலியன் ரசகுல்லா மாதிரியே இருக்கீங்க. எப்படி எஸ்கேப் ஆகுறதுன்னு தெரியலையே. அப்புறம் அரேபியன் குதிரை மாதிரி இருக்கேனா? ஐயோ மேடம், இத நான் உங்ககிட்ட எப்பயோ சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க மேடம். சூப்பர் மேடம். உண்மையிலே நீங்க அதே மாதிரி தான் இருக்கீங்க. சித்து, இன்னைக்கு ஈவினிங் நம்ம 2 பேரும் காஃபி ஷாப் போலாம். அப்படியா? ஓகே மேடம். சாரி மேடம், நான் காஃபி சாப்பிட போயிருந்தேன். நீங்க சித்து கிட்ட விளையாட்டா பேசிட்டு இருக்கறத பார்த்தா எல்லா ஃபைல்ஸையும் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்க போல இருக்கு. ஓகே மேடம், இப்போ நாங்க எங்க வர்க் பார்க்க போறோம். சரி வா சித்து போலாம். சொல்லுங்க மேடம். நீங்க எல்லா ஃபைல்ஸும் எடுத்துட்டு வரலையே. அந்த 2010ல இருந்து 2013 வரைக்கும் உள்ள ஃபைல்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. ஐயோ, என்னது மறுபடியும் 2000ல இருந்தா? ஐயோ, இன்னைக்கு நான் ஹாஃப் டே லீவு. ஆள விடுங்க. ஆள காணோம். தென்றல் எங்க? தெரியலங்க. நீ கூட அவளை எப்படிலாம் அவாய்ட் பண்ணணும் தானே சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்போ 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 நான் அவளை மனசார விரும்புறேன் தென்றல். நேத்து கோயில்ல வச்சு நிலா கிட்ட நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேனோ, எந்த சூழ்நிலையிலையும் அவளை நான் பிரிய மாட்டேனோ என் பாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டேன். என்ன ஆகாஷ், என்னென்னமோ சொல்றீங்க? என்னது திடீர்னு இப்படி? நான் நிலாவை அவாய்ட் பண்றதுக்காக அவளுக்கு வேற ஒரு மாப்பிள்ளை கூட பார்த்துட்டேன் தென்றல். அவன் என் ஃப்ரெண்டு தான், பேரு ஜெய். அவனும் என்ன மாதிரியே பெரிய பிசினஸ்மேன், ரொம்ப நல்லவனும் கூட. அவனை நிலாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நிலா என் பேரை அவன் நெஞ்சில பச்சை குத்தி இருக்கிறத காட்டினான். என்னது? நிலா உங்க பேரை நெஞ்சில பச்சை குத்திருக்காளா? ஆமா தென்றல். என்ன இவ்வளவு டீப்பா லவ் பண்ற பொண்ண என்னால எப்படி அவாய்ட் பண்ண முடியும்? அதான் நிலாவோட உண்மையான காதலை புரிஞ்சுக்கிட்டு நானும் அவளை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். உன் பதட்டம் எனக்கு புரியுது தென்றல். நான் என் பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு நிலாவை கைவிட்டுருவேன் தானே நீ யோசிக்கிற? அதை பத்தி கவலையப்படாத தென்றல். என்ன நடந்தாலும் சரி, நான் கடைசி வரைக்கும் நிலாவை கைவிடவே மாட்டேன். நிலாவுக்கு அடுத்தவங்களால மட்டும் இல்ல, என் பாட்டியாலையும் எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். என்ன தென்றல், நான் இவ்வளவு சொல்லியும் உனக்கு என் மேல நம்பிக்கை வரலையா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல ஆகாஷ். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் சரியா நடந்தா எனக்கு ஓகே தான். என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொல்லிட்டு எதுவுமே பேசாம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம் பாட்டி? உன்னை நான் ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டேன். ஆனா நீ தம்மா தூண்டு இருந்துகிட்டு இல்லாத காரியமெல்லாம் செய்யறல்ல. என்ன பாட்டி சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? ஐயோ, அப்படியே ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி நல்லா தான் நடிக்கிறேன். பாட்டி, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு உண்மையிலே புரியல. ஆஹா, கல்யாணத்துக்கு அப்புறம்
நீ என் பேரனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கு எதிரா திரும்பிடக் கூடாதுன்னு தான் நான் உன்கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினேன். நீயும் நல்லவ மாதிரி கையெழுத்து போட்டு கொடுத்துட்ட. ஆனா அதுக்கப்புறம்தான் எனக்கே தெரியாம இப்பவே ஆகாஷ உன் பக்கம் இழுக்கலான்னு அவங்கிட்ட பயங்கரமா நாடகம் ஆடி இருக்க போல இருக்கு.